வெல்கம் டு காஞ்சி எக்ஸலன்ட் டிஎன்பிசி பயிற்சி மேம் கிருஷ்ணகிரி. கரண்ட் அஃபேர்ஸ் சீரியஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, டே கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ரைட்டுங்களா. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா டுடே கரண்ட் அஃபேர்ஸ், ஓகேவா. ஸோ March 14, ஓகேவா, 2025, ஓகேவா. இன்னைக்கான நடப்பு நிகழ்வுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கை. தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கை, ரைட்டுங்களா. ஸோ தமிழ்நாடு எக்கானமிக் சர்வே, ரைட்டுங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி, ஓகேவா, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியிலே முதன் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்கனாமிக் சர்வே ஒரு ஸ்டேட், ஓகேவா, தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான், ஓகேவா. இதுக்கு முன்னாடி வந்து எக்கனாமிக் சர்வே ஆஃப் தமிழ்நாடு வந்து பப்ளிஷ் பண்ணது கிடையாது, ரைட்டா. இந்தியா லெவலில் பப்ளிஷ் பண்ணுவாங்க, ஓகேவா. ஸோ இந்த எக்கனாமிக் சர்வே பப்ளிஷ் பண்ணிட்டு தென் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடுடைய பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து தாக்கல் பண்ணுறாங்க, ஓகேவா. சரிப்பா, இதனுடைய இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் மட்டும், ரைட்டுங்களா, என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே, தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கையை ப்ரிப்பேர் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகேவா. ஸோ த சர்வே இஸ் பீயிங் ப்ரிப்பேர்ட் பை ஸ்டேட் பிளானிங் கமிஷன், ஓகேவா, ஸ்டேட் பிளானிங் கமிஷன், ஓகேவா. ஸோ மாநில திட்டக்குழு தான் பொருளாதார ஆய்வறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, ரைட்டுங்களா. சரி, ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய சேர்மன், ஓகேவா, மாநில திட்டக்குழுடைய சேர்மன் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து யாருப்பா, சிஎம் தான். ஆல்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் தான், ஓகேவா. வைஸ் சேர்மன், ஓகேவா, ஸோ துணை தலைவர். ஸோ துணை தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா ஜே ஜெயரஞ்சன். ஸோ கொஸ்டின் கேட்கலாம்பா, ஏன்னா தமிழ்நாட்டில் முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அந்த வரிசையில் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷனுடைய வைஸ் சேர்மன், ஓகேவா, ஜே ஜெயரஞ்சன் அவர்கள், ஓகேவா. ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் மட்டும் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாமா. அதாவது லாஸ்ட் இயர், ஓகேவா, இந்தியாவுடைய ஜிடிபி, ஓகே, இந்தியாவுடைய ஜிடிபி இருக்கு இல்லைங்களா. ஸோ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஆஃப் இந்தியா, ஓகேவா. இந்த ஜிடிபியில் தமிழ்நாட்டுடைய கான்ட்ரிபியூஷன், ஓகேவா. ஸோ தமிழ்நாட்டுடைய கான்ட்ரிபியூஷன், ஓகேவா, தமிழ்நாடு ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஓகேவா, தமிழ்நாடு மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஓகேவா, இதில் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 9.21%, ஓகேவா. ஸோ இந்தியாவுடைய மொத்த ஜிடிபியில் தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு என்பது 9.21% ஆகும், ஓகேவா, ஆஸ் பர் த அவர் தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே, ரைட்டுங்களா. சரி, அடுத்தது தமிழ்நாட்டுடைய, ஓகேவா, ஜிஎஸ்டிபி, ஓகேவா, தமிழ்நாடு மாநிலத்தினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஓகேவா, அதனுடைய மதிப்பு எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 27.22 lakhs crores, ஓகேவா, 27.22 லட்சம் கோடிகள், ரைட்டுங்களா. ஸோ தமிழ்நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிஎஸ்டிபின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஆஃப் தமிழ்நாடு 27,22,000 lakhs crores அப்படின்ற டோட்டல் வேல்யூ, ரைட்டுங்களா. ஸோ இந்த வேல்யூ தான் வந்து என்ன நம்ம சொல்லியிருக்கோம், லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 9.21%, ஓகேவா. ஸோ 9.21% ஆஃப் டோட்டல் இந்தியாவுடைய ஜிடிபியில் தமிழ்நாடு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம், ரைட்டுங்களா. சரி, அடுத்த ஃபேக்ட் பார்க்கலாம். 2023-24 தமிழ்நாட்டுடைய இன்ஃப்ளேஷன், ரைட்டுங்களா, பணவீக்கம், யூ நோ வெரி வெல் த கான்செப்ட், பணவீக்கம், சரியா. தமிழ்நாட்டுடைய பணவீக்கம் எவ்வளவு இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.7%, ஓகேவா, 5.7%, ரைட்டுங்களா. ஸோ வாட் இஸ் மீன் பை இன்ஃப்ளேஷன்? ஸோ எக்கனாமிக்கோடைய பேசிக் கான்செப்ட் அதுதானே, ரைட்டா. ஸோ த ஜென்ரல் இன்க்ரீசஸ் இன் த பிரைஸ் லெவல் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் விச் இஸ் கால்ட் அஸ் இன்ஃப்ளேஷன், ரைட். அதாவது அன்றாட மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களின் மீதும் சேவைகளின் மீதும் ஏற்படக்கூடிய தொடர்ச்சியான விலையேற்றமே பணவீக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா. ஸோ நாம் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களின் மீதும் சேவைகளின் மீதும், ரைட்டுங்களா. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 5.7% வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்குப்பா, ரைட்டா. ஸோ யூனோ வெரி வெல் இன்ஃப்ளேஷனை ரெண்டு வகையாக பார்ப்பாங்க, ஒன்று டபிள்யூபி இன்ஃப்ளேஷன், இன்னொன்று சிபி இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃப்ளேஷனை ரெண்டு வகையாக பிரிப்பாங்க இல்லையா.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் இந்த 5.7% இருந்ததுக்கான ஒரு முக்கியமான காரணம் வந்து சிபிஐ இன்ஃப்ளேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ரைட்டா? ஸோ ரீட்டைல் இன்ஃப்ளேஷன். ஓகே, சரி, நேஷனல் ஆவரேஜை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் கொஞ்சம் இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து அதிகமாக தான் இருந்திருக்கு இந்த பீரியட் ஆஃப் 23-24 பீரியடில். ஓகேங்களா? சரி, அடுத்தது அந்த ஆஸ் பர் த எக்கனாமிக் சர்வேல நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி. ரைட்டா? ஸோ பாவர்ட்டி ரேட் ஆர் பாவர்ட்டி கவுண்ட், வறுமை நிலை. சரிங்களா? வறுமை தமிழ்நாட்டில் வறுமையினுடைய நிலை எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இதனுடைய பேசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2005-2006 இருந்து, ரைட்டுங்களா? ஸோ 2005-2006 இருந்து 2022-2023, ஓகேவா? இந்த காலத்துக்கு நடுவில், ரைட்டுங்களா, வறுமையினுடைய நிலை வந்து பார்த்தீங்கன்னா 36.54% இருந்து, ஓகேவா, 1.43% வறுமையினுடைய சதவீதம் குறைஞ்சிருக்கு. பாவர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2005-6 இருந்து 2022-23 36.54% இருந்து 1.43 1.43% குறைஞ்சிருக்கு. ரைட்டுங்களா? ஸோ இதுதான்பா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ரைட்டுங்களா? இன் எக்கனாமிக்கல் சர்வே ஆஃப் தமிழ்நாடு. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கணும். இந்தியன் ஹிஸ்டரியிலே தமிழ்நாடு ஹிஸ்டரியிலே ஃபர்ஸ்ட் எக்கனாமிக்கல் சர்வேவை மாநில பொருளாதார ஆய்வறிக்கை நம்ம பப்ளிஷ் பண்ணோம். எப்பன்னு கூட கேட்கலாம், எந்த இயர்னு கூட கேட்கலாம். வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்மளுக்கு கொஸ்டின் இப்படி கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட்டுங்களா? சரி, நெக்ஸ்ட் மூவ் பண்ணுவோமா? அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ், ஃபார்ச்சூன் இந்தியா சர்வே. ஃபார்ச்சூன் இந்தியா சர்வே. ரைட்டுங்களா? ஸோ ஃபார்ச்சூன் இந்தியா அறிக்கை. ஓகேவா? ஸோ ஃபார்ச்சூன் இந்தியா அப்படின்ற ஒரு அமைப்பினுடைய அறிக்கையின் மூலமாக பார்க்கும் பொழுது ஸோ பெண்களுடைய வேலை செய்யக்கூடிய சதவீதத்தை வந்து இவங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்கப்பா. ரைட்டா? ஸோ விமன், ஓகேவா, ஒர்க்கிங்க, ஓகேவா, பெண்களுடைய வேலை செய்யும் சதவீதத்தை வந்து இவங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சர்வேயின் படி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில், ரைட்டுங்களா, இந்தியாவில் பெண்கள், ஓகேவா, தலைமையேற்று நடத்தக்கூடிய நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பெண்கள் தலைமையேற்று சிஇஓ, ஓகேவா, தலைமையேற்று நடத்தக்கூடிய நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஓகேவா, ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஜஸ்ட் 1.6% தான். ஓகேவா? இந்தியாவில் பெண்கள் தலைமையேற்று நடத்தக்கூடிய நிறுவனங்களின் சதவீதம் வெறும் 1.6% ஆஸ் பர் த ஃபார்ச்சூன் இந்தியா சர்வே. ரைட்டுங்களா? இதே சர்வே இன்னொரு டேட்டாவே நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2019, ஓகேவா? ஸோ 2019ல, ஓகே, இன் 2019ல 15 to 59 ஏஜ் குரூப்ல, ஓகேவா, 15 இருந்து 59 வயதுக்குட்பட்ட ஏஜ் குரூப்ல, ரைட்டுங்களா, ஆண்கள், ஓகேவா, மேல், சரியா? ஸோ ஆண்களை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய வேலை வாய்ப்பு, ஓகேவா, தொடர்பான நடவடிக்கைகள், ஓகேவா, ஸோ ஆண்களுடைய வேலை வாய்ப்பு தொடர்பான நடவடிக்கைகள், சரிங்களா, ரொம்பவே அதிகம். ஓகேவா? கம்பேரிட்டிவ்லி ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா மேலுடைய வேலை வாய்ப்பு தொடர்பான நடவடிக்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம். எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 70.9%. ஓகேவா? 2019ல, சரிங்களா, 15 வயதிலிருந்து 59 வயதுக்குட்பட்ட ஆண்களின் வேலைவாய்ப்பு தொடர்பான நடவடிக்கைகள் 70.9%. ஓகேவா? இதுல அப்படி அதே ஏஜ் குரூப்ல, ஓகேவா, ஃபீமேல், ஓகேவா, ஸோ பெண்களுடைய, ரைட்டுங்களா, ஸோ பெண்களுடைய வேலைவாய்ப்பு தொடர்பான நடவடிக்கைகள் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஜஸ்ட் 21.8%. ரைட்டுங்களா? ஸோ 21.8% இருக்கு. ஸோ இதுவே இப்போ 2024ல, சரி, 2019ல ஆண்கள் 70.9%, ஓகேவா, பெண்கள் 21.8%. ரைட்டா? இப்போ 2024ல 2024ல, ஓகேவா, அதே ஏஜ் குரூப் தான். ரைட்டுங்களா? ஸோ ஆண்கள் மேலுடைய
ஒர்க்கிங் பார்ட்டிசிபேஷன் வேலை சார்ந்த நடவடிக்கைகள் என்பது 75% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபீமேல் சரிங்களா அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் வந்து 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ 70.9ல இருந்து 75% மேலும் ஓகேவா 21.8ல இருந்து 25% ஃபீமேலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுவுமே ஃபார்ச்சூன் இந்தியாவுடைய சர்வே ரிப்போர்ட்ல நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதுப்பா. அடுத்தது இன்னொரு முக்கியமான ஒரு டேட்டாவையும் அவங்க ப்ரொவைட் பண்ணாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பெய்டு சர்வீஸ் ஆஃப் விமன். சரிங்களா? அன்பெய்டு சர்வீஸ் ஆஃப் விமன். ஓகேவா? அதாவது ஊதியம் பெறாத வேலை நேரம். ஓகேவா? ஸோ ஊதியம் பெறாத வேலை நேரம் யாருக்கு? பெண்களுடைய ஊதியம் பெறாத வேலை நேரம். ரைட்டுங்களா? அதனால புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த சம்பளமே வாங்காத வேலை செய்யுது, வீட்டு வேலை தான். சிம்பிளா சொல்லணும், வீட்டு வேலை. பெண்கள் செய்யக்கூடிய வீட்டு வேலை என்பது 2019ல 315 ஓகேவா ஸோ நிமிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணியிருக்காங்க. ஓகேவா 2019ல. இப்போ அதுவே 2024ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, 305 நிமிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாமே ஃபார்ச்சூன் இந்தியாவுடைய ரிப்போர்ட். ஓகேவா? ஸோ அப்போ கால்குலேட் பண்ணீங்க. ஸோ 60ஆல வந்து டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5.25 மணி நேரம் எப்போ 2019ல பெண்கள் சம்பளம் பெறாத வீட்டு வேலைக்காக அவங்க செஞ்ச டைம் ஸ்பெண்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 5.25 மணி நேரம். ஓகேவா? இங்கேயும் முன்ன பின்ன வந்து பார்த்தீங்கன்னா 5 மணி நேரம் 5 நிமிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வீட்டில் வந்து ஊதியமே பெறாத வேலைக்காக அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? இதெல்லாம் ஃபார்ச்சூன் இந்தியாவுடைய ரிப்போர்ட் பா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். அடுத்த ஃபேக்ட் இது வந்து ஒரு சர்வே சம்மந்தப்பட்டது தான். ஓகே, பட் இது வந்து இந்தியாவுடைய நேஷனல் சர்வே. ஓகே, தேர்ட் ஒன் மோர்கன் ஸ்டான்லி ப்ரெடிக்ஷன் கணிப்பு. ஓகேவா? மோர்கன் ஸ்டான்லி கணிப்பு. ரைட்டுங்களா? ஸோ மோர்கன் ஸ்டான்லி அப்படின்றது யுஎஸ்ஏவுடைய அமெரிக்காவுடைய முன்னணி நிதி நிறுவனம். ரைட்டா? முன்னணி நிதி நிறுவனம். இவங்க என்ன ப்ரெடிக்ட் பண்ணாங்க? ஓகேவா? இவங்க என்ன வந்து பார்த்தீங்கன்னா வந்து கணிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வெரி வெல் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 5th லார்ஜஸ்ட் எக்கானமி இன் த வேர்ல்ட். ஓகேவா? இந்தியா தற்பொழுது 5வது உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா விளங்குகிறது. ஓகேவா? ஸோ இந்த பொசிஷனை நம்ம ரீச் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 2023ல் நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஓகேவா? அப்போ நம்மளுடைய வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா $3.5 ட்ரில்லியன். ஓகேவா? $3.5 ட்ரில்லியன் நம்ம உலகின் 5வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுத்தோம். ஓகேங்களா? இப்போ இவங்க என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறாங்கன்றதை நம்ம பேசுவோம். 2026ல் எப்போ 2026ல் இந்தியா பிகம் 4th பிளேஸ். ஓகேவா? உலகின் மிகப்பெரிய 4வது பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்தியாவுடைய ஜிடிபி உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா $4.7 ட்ரில்லியன். இந்தியா வந்து இந்தியாவோட ஜிடிபி வந்து $4.7 ட்ரில்லியன் ரீச் பண்ணிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்த ப்ரெடிக்ஷன் in 2028 2028ல இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 3rd பிளேஸை நம்ம ரீச் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ யூஎஸ்ஏ, சைனா, தென் இந்தியா. ஓகேவா? அந்த பொசிஷனை நம்ம ரீச் பண்ணுறதுக்கு 2028ல ரீச் பண்ணுவோம்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ இந்தியாவுடைய ஜிடிபி எவ்வளோ இருக்கும்னா $5.7 ட்ரில்லியன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? ஸோ இந்த ப்ரிடிக்ஷனை கொடுத்தது யாரு? நம்ம மோர்கன் ஸ்டான்லியுடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து கணிப்பு இதெல்லாம் கணிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட். இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளோதான். ஓகேவா? தேங்க்யூ.